வணக்கம். நான் உங்கள் பிரபு ஃப்ரம் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த ஓப்பனிங்கை பொறுத்தவரையும் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் ஒரு முக்கியமான கேம் பார்க்க போகிறோம். இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா E4ல் ஸ்டார்ட் பண்ணும்போது E6 இதுதான் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் D4, D4க்கு D5, நெக்ஸ்ட்டு நைட்டு C3, நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. நைட் F6 சென்டரில் அட்டாக் இருக்குது. ஸோ பிஷப் G5 நைட்டை பின் பண்ணுறாங்க. பிஷப் E7 அன்பின் பண்ணுறாங்க. ஸோ பான் புஷ் ஃபார்வேர்ட் அட்டாக்கிங் த நைட் D7. இப்போ இந்த பொசிஷனில் H4 ப்ளே பண்ணுறாங்க. இதற்கான பிளான் பார்த்தீங்கன்னா ரூக் 5ல் ஓப்பன் பண்ணுறது. இப்போ பிளாக்கு கிங் சைடு கேசல் பண்ணால் ஈஸியாக டெமாலிஷ் பண்ணுற பிளான். இதுக்கப்புறம் கேசல் நடக்குது. அதுக்கு அடுத்த மூவ் பார்த்தீங்கன்னா பிஷப் D3. இது வந்து என்னென்னா H7 ஸ்கொயர் மேலே ஒரு அட்டாக்கை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ C5 ப்ளே பண்ணி பிரேக் பண்ணுறாங்க சென்டர் பானை. பட் நைட்டு H3 இந்த இடத்துல இது ஒரு பிரில்லியண்டான மூவ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பான் டேக்ஸ் பான் அடிச்சிடறாங்க, அதாவது C×D4. இது வந்து மிஸ்டேக் மூவ். இது மிஸ்டேக் மூவுக்கு அப்புறம் ஒயிட் எப்படி பனிஷ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஷப் டேக்ஸ் பிஷப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ குயின் டேக்ஸ் பிஷப் ஃபோர்ஸ், இல்லைனா ரூக் அட்டாக் ஆகிடும், இல்லை குயின் அட்டாக் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு சூப்பர் சாக்ரிஃபைஸ் பிஷப் டேக்ஸ் H7 செக். இந்த இடத்துல கிங் H8 ப்ளே பண்ணால் கேமை வந்து கொஞ்சம் சமாளிக்கலாம். பட் கிங் டேக்ஸ் பிஷப் அடிச்சிடறாங்க. இந்த மாதிரி கிங் டேக்ஸ் பிஷப் கிரீடியாக அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் குயின் செக். இந்த குயின் செக்குக்கு கிங்கு G8. நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஜாயின் பண்ணி செக்மேட் த்ரெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நைட்டு G5 வந்ததுக்கப்புறம் H7 மேட் இருக்கிறதுனால அவங்க வேறு வழி இல்லாமல் குயினை கொடுத்து நைட்டை எடுக்கிறாங்க. நைட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பான் டேக்ஸ் குயின். இப்போ ரூக் 5 ஓப்பன் ஆகுது. இப்போ ரூக்கும் குயினும் காம்பினேஷன் போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி செக்மேட் பண்ண போகிறாங்க. இது H7 இல்லை H8 எங்கே போனாலும் செக்மேட் நடக்கும். ஸோ பான் புஷ் பண்ணி கிங்குக்கு எஸ்கேப்பிங் ரூட்டுக்கு கிளியர் பண்ணுறாங்க. இந்த எஸ்கேப்பிங் ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உருவாக்கும் போது நம்ம வந்து G6ல் பான் புஷ் பண்ணி அதை லாக் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் இருக்குது. ஸோ ரூக்கையே ப்ளே பண்ணாலும் சரி, வேறு எதுனா ப்ளே பண்ணாலும் சரி, கன்ஃபார்மாக செக்மேட் ஆகிடும். இதில் வந்து இன்னொரு வேரியேஷன் காட்டுறேன். இந்த வேரியேஷன் படி பார்த்திங்கன்னா குயின் டேக்ஸ் நைட் அடிக்காமல் நைட் F6 ப்ளே பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நைட் F6 ப்ளே பண்ணும்போது டைரெக்டாகவே ரிமூவிங் த டிஃபெண்டர் கான்செப்ட் படி பான் டேக்ஸ் நைட் அடிக்கலாம். அப்படி நம்ம அடிக்கும்போது இந்த பான் வந்து ஒரு குயினுக்கு ஒரு அட்டாக்கும் வச்சுருக்கு. சேம் டைம் ஒயிட் குயின் வந்து H7 மேலே நைட் சப்போர்ட்டோட செக்மேட் பண்ணுற பிளான்லையும் இருக்குது. ஸோ இப்போ இந்த குயினையும் காப்பாற்றணும், இந்த மேட்டை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க வந்து என்னென்னா ரூக்கை ப்ளே பண்ணி ஆகணும், கிங்குக்கு இடம் கொடுத்தாகணும். அப்படி ப்ளே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா செக்மேட் இன் 2 மூவ்ஸ். ஃபஸ்ட்டு குயின் செக், நெக்ஸ்ட்டு கிங்கு F8, நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா குயின் செக் மேட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசத்தலான வீடியோஸ்லாம் நம்மளோட செஸ் தமிழா யூடியூப் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.